குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அந்த லெசனுடைய சாப்டர் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அந்த லெசனுடைய லெக்சர் நம்பர் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ போன லெக்சர் வந்து நம்ம கிளமிடோமோனாஸ்ல ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பை மொட்டைல் ஸ்போர்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபிளாஜெல்லா இருந்தா ஸ்விம் பண்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட்டர் அவைலபிலிட்டி இல்லைன்னா வந்து அதனால ஸ்விம் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும்னா இது என்ன எந்த எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்னா ஆப்லனோ ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஹிப்னோ ஸ்போர்ட்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணும். ஸோ ஆப்லனோ ஸ்போர்ட்ஸ்னா நோ நான் மொட்டைல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபிளாஜெல்லா இல்லை. ஸோ ஃபிளாஜெல்லா இல்லைன்னா கண்டிப்பா அதனால என்ன பண்ண முடியாது, ஸ்விம் பண்ணவே முடியாது. ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியா இருந்தா கிளமிடோமோனாஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுனா ஆப்லனோ ஸ்போர்ட்ஸ். ஆப்லனோ ஸ்போர்ட்ஸ் வந்து நான் மொட்டைல் இருக்கும். நான் மொட்டைல்னா அதனால மோஷன் பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விம் பண்ணி போக முடியாது. அப்புறமா வந்து இதுக்கு ஃபிளாஜெல்லாம் இருக்காது. ஓகே. ஸோ இந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஆப்லனோ ஸ்போர்ட்ஸ் பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும். மார்க் பண்ணலாம். ஸோ ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பை ஆப்லனோஸ்போர்ஸ் அண்ட் ஹிப்னோஸ்போர்ஸ். நான் சொன்னேன் இஃப் தின் லேயர் ஆஃப் வாட்டர் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ப்ரெசென்டா இருந்துச்சுன்னா அங்க மட்டும் இந்த ஸ்விம்மிங் பாசிபிளா இல்லாத அமௌண்ட், ஓகே, ரொம்ப கம்மியா இருக்கும், அங்க வந்து ஸ்விம்மிங்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி அமௌண்ட்ல வந்து வாட்டர் இருந்துச்சுன்னா கிளமிடோமோனாஸ் வந்து ஒரு தின் வால்டு நான் ஃபிளாஜில்லேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் தானே ஸ்போரா மாறுது. போன வாட்டி கூட நம்ம என்ன பார்த்தோம், புரோட்டோபிளாஸ்ட் தான் ஸ்போரே மாறும். ஓகே. ஜூ ஸ்போர் கூட புரோட்டோபிளாஸ்ட் டிவைட் பண்ணி தான் மாறும். ஆப்லினோ ஸ்போர் கூட புரோட்டோபிளாஸ்ட் டிவைட் பண்ணி தான் ஆகும். புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன, சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி ஸ்போர்ஸா மாறும். இந்த ஸ்போர்ஸ் தான் வந்து ஒன்னு ஜூ ஸ்போரா இருக்கலாம், இல்லைன்னா ஆப்லினோ ஸ்போரா இருக்கலாம். ஆப்லினோ ஸ்போர் என்னதுன்னா இதுக்கு ஃபிளாஜெல்லா இல்ல. ஓகே. அப்புறமா வந்து இது ஸ்விம்மிங் பண்ண முடியாது, ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். ஸோ இதோடைய ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா போன வாட்டி சொன்ன ஸ்டெப்ஸ் தான் அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் பேரண்ட் செல் இருக்குல்ல, பேரண்ட் செல் வந்து ஃபிளாஜெல்லாவை லூஸ் பண்ணிடும். சேம் பாயிண்ட் தான், போன இதுல பார்த்தது ஜூ ஸ்போர்ல பார்த்தது அதே பாயிண்ட் தான். ஸோ பேரண்ட் செல் வந்து 1 மினிட். ஓகே. ஸோ பேரண்ட் செல் வந்து அதோடைய ஃபிளாஜெல்லா அந்த ரெண்டு ஃபிளாஜெல்லா இருக்கும் நம்ம பார்த்தோம்ல பேரண்ட் செல்ல. ரெண்டு ஃபிளாஜெல்லா வந்து மேல நேரோ எண்ட்ல இருக்கும்ல, அந்த நேரோ எண்டோடைய ஃபிளாஜெல்லா போயிடும். ஓகே. போயிட்டு என்ன ஆகும்னா இது கொஞ்சம் நீளமா ஆயிடும், எலாங்கேட்டடா ஆயிடும். இது அப்படியே கொஞ்சம் பியர் ஷேப்டு இருக்குல்ல கிளமிடோமோனாஸ், இந்த பியர் ஷேப்டு வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடா ஆயிடும், கொஞ்சம் நீளமா அப்படியே வந்து மேலேயும் கீழே அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரி ஆயிடும். இப்ப என்ன ஆகும்னா அதோடைய புரோட்டோபிளாஸ்ட்னா என்னது, சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ், இது வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே ஃபுல்லா நிறைய பீசஸா டிவைட் ஆகும். டிவைட் ஆகி இந்த டிவைட் ஆகுதுல சின்ன சின்ன பீசஸ், அதுதான் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்க என்னவா ஃபார்ம் ஆகுது, அது ஆப்லனோஸ்போர்ஸா ஃபார்ம் ஆகுது. இவங்க வந்து பேரண்ட் வால் இருக்குல்ல, பேரண்ட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. பேரண்ட் செல்குள்ள ஃபுல்லா சைட்டோபிளாசம் இருக்கும்ல, அப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும்ல, இது டிவைட் ஆகி என்ன ஆகும்னா சின்ன சின்னதா மாறிடும். ஓகே. சோ இந்த சின்ன சின்னதா மாறதான் வந்து ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது பேரண்ட் செல்குள்ளதான் இருக்கும். ஓகே. அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும் போது இந்த பேரண்ட் செல்ட் அப்படியே உடைச்சு அதோடைய டாட்டர்ஸ்லாம் ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து வெளியில வந்துடும். ஓகே. சோ இந்த ஹோல் மாஸ் இருக்குல்ல, இந்த பேரண்ட் செல்குள்ள ஃபுல்லா அந்த ஸ்போர்ஸ் இருக்குல்ல, இது வந்து இதுக்கு ஒரு நேம், இது ஒரு இந்த ஸ்டேஜோடைய நேம் வந்து பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டேஜ். ஓகே. சோ எப்போ வந்து தண்ணி இல்லாத டைம் இது அப்படியே வந்து ஃபார்ம் ஆயிட்டு நிக்கும், டெம்பரவரியா அப்படியே நிக்கும். எப்போ வந்து இதுக்கு கரெக்டான ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குதோ அப்படியே வந்து அப்படியே டக்குன்னு வெடிஞ்சிரும். ஓகே. சோ அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த பால்மெலா ஸ்டேஜ்ல இது ரொம்ப டெம்பரவரி. உள்ள வந்து என்ன இருக்கும், ஃபுல்லா நான் மொட்டைல் தான் இருக்கும். ஓகே. வாட்டர் வந்து இன்சஃபிஷியன்ட்டா இருக்கும் போது இந்த பால்மெலா ஸ்டேஜ்ல அப்படியே வந்து நிக்கும். இப்ப என்ன ஆகும்னா இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா பால்மெல்லா ஸ்டேஜ்க்கு அப்புறமா வாட்டர் அவைலபிள் ஆன உடனே எல்லா இந்த எல்லா ஆப்லானோஸ்போர்ஸும் என்ன ஆகும்னா அதுக்கு ஃபிளாஜெல்லா குரோ ஆக ஆரம்பிக்கும்.
ஓகே. ஸோ ஃபிளாஜெல்லா க்ரோ ஆயி அது ஸ்விம் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு அடல்ட்டா மாறிடும். அதுவே வந்து வாட்டர் ட்ரை ஆயிடுச்சுன்னா, இல்லவே இல்லன்னா, அந்த ஆப்டனோஸ்போர் என்ன பண்ணும்னா, திக்கு வாலா மாறி ஹிப்னோஸ்போரா மாறிடும். ஓகே. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஆப்டனோஸ்போர்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் மொடைல் ஸ்போர் எந்த ஃபிளாஜெல்லாவும் இருக்காது அதுக்கு அப்படின்னு சொல்லி. வாட்டர் கம்மியா இருக்கும்போது இந்த இந்த டைம்ல வந்து கிளமிடோமோனாஸ் வந்து என்ன ஸ்போர் வந்து கிரியேட் பண்ணும்? ஆப்லடோஸ்போர். நார்மலாவே ஸ்போர் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகும்? அந்த பேரண்ட் செல்லுடைய புரோட்டோபிளாஸ்ட், சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் வந்து கன்டினியூஸா டிவைட் ஆயி ஃபுல்லா டாட்டர்ஸா ஃபார்ம் ஆயிடும். அந்த டாட்டர்ஸ் தான் என்னது? நம்மளுடைய ஸ்போர்ஸ். ஓகே. ஸோ பேரண்ட் செல் ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணுது. நீளமா ஆயிடுது. உள்ள இருக்கிற புரோட்டோபிளாசம் கன்டினியூஸா டிவைட் ஆயி ஆப்லனோஸ்போர்ஸா மாறி உள்ள இருக்குது. ஓகே. ஸோ இந்த உள்ள இருக்கிற டைம்ல இந்த ஹோல் மாஸ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படியே தான் இருக்கும். டெம்பரவரியா அப்படியே இருக்கும். எப்போ தண்ணி அவைலபிளா இருக்கோ, இது இந்த பால்மெல்லா வந்து இந்த பேரண்ட் செல் வந்து உடைஞ்சு ஆப்லனோஸ்போருக்கு ஃபிளாஜெல்லா வந்துரும். தண்ணி இல்லாதபோது என்ன ஆகும்னா, தண்ணியே ட்ரை ஆயிட்டு இருக்கும்போது, எதுவுமே இல்லாதபோது, இந்த ஆப்லானோஸ்போர் ஹிப்னோஸ்போரா மாறிடும். ஓகே. இது வந்து ஒரு 2 ஸ்டேஜ்க்கும் பிட்வீன் இருக்கிறது. நீங்க கேட்பீங்க, மேம் ஜூஸ்போருக்கு ஃபிளாஜெல்லா இருக்கு. அப்பன்னா ஜூஸ்போரே ஃபார்ம் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. இங்க வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல. இருந்தா அதுல ஃபிளாஜெல்லா வந்து அது ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும். இல்லன்னா அது திக் வாலா ஃபார்ம் ஆயி ஹிப்னோஸ்போரா மாறிடும். ஓகே. ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி பேஸ்டு தான் இது. வாட்டர் அவைலபிளா இருந்தா, அதுவே ஃபிளாஜெல்லா உருவாக்கி தானாவே அதுவே போயிடும். ஸ்விம் பண்ணி ஒரு பெரிய அடல்ட்டா மாறிடும். அதுவே வந்து இந்த தண்ணி இல்லாதபோது என்ன ஆகும்னா, ஆப்லனோஸ்போர் கொஞ்சம் திக்கான வால் ஒரு டார்க் ப்ரவுன் இல்ல பிளாக் கலர்ல ஒரு வால் கிரியேட் பண்ணி ஹிப்னோஸ்போரா மாறிடும். ஓகே. இப்போ ஹிப்னோஸ்போர்ல எப்படி ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் சொல்லி நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி வந்து ஹிப்னோஸ்போர் வச்சு ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹிப்னோஸ்போர்ல நான் சொன்ன மாரி என்ன ஆகும்? திக்கு வால்டா இருக்கும். ஓகே. கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்போர்ஸ் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப வந்து தண்ணி இல்லாத டைம்ல, ரொம்ப ஹார்ஷ் ட்ரை கண்டிஷன்ல நடக்கும். இது வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தானே? ரொம்ப ட்ரையான தண்ணி இல்லாத டைம்ல ஆப்டோனோஸ்போர் ஹிப்னோஸ்போரா மாறிடும். ஓகே. என்ன கலர்ல இருக்கணும்? இது டார்க் ப்ரவுன் இல்ல பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ கண்டிஷன் வந்து எப்போ குட்டா இருக்கும்? ஹிப்னோஸ்போர் வந்து பிரேக் ஆயி புரோட்டோபிளாசம் அதுலருந்து வந்து, அது ஃபிளாஜெல்லா டெவலப் பண்ணி ஜூஸ்போரா மாறிடும். தண்ணி இல்லாத டைம்ல ஓகே. ஹிப்னோஸ்போரே வந்து அத கன்டின்யூ பண்ணிக்கும். அதுவே வந்து அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துருச்சுன்னா, தண்ணி வந்துருச்சுன்னா ஹிப்னோஸ்போர் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே, தண்ணி வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணா, ஹிப்னோஸ்போர் உடைஞ்சு, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்போர்ல என்ன இருக்கும்? புரோட்டோபிளாசம். அந்த புரோட்டோபிளாசம் வெளில வந்துரும். இந்த புரோட்டோபிளாசம்ல இப்போ ஃபிளாஜெல்லா டெவலப் ஆகும். புரோட்டோபிளாசம்ல ஃபிளாஜெல்லா டெவலப் ஆனா அது என்னது? ஜூஸ்போர். இப்போ ஜூஸ்போர் ஸ்விம் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டா மாறிடும். ஓகே. சோ நம்ம 3 ஸ்போர் பார்த்தோம் டீட்டெயில்டா. ஃபர்ஸ்ட் இத நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சிரலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். சோ பேரண்ட் செல் லூசஸ் ஃபிளாஜெல்லா. ஆமா. பிகம்ஸ் ஹைலி எக்ஸ்டெண்டட் கொஞ்சம் எலாங்கேட்டடா ஆயிடும். புரோட்டோபிளாசம் டிவைட் ஆயிடும் ரிப்பீட்டடா. 100ல இருந்து 100 ஆர் மோர் தென் 100 வந்து டாட்டர் செல் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஆப்லனோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே நான் மொடைல் தான். ஓகே. நான் மொடைல். இந்த குரூப் அந்த பேரண்ட் செல்லுக்குள்ள ஃபுல்லா டிவைட் ஆயிருக்குல்ல, அத வந்து டுகெதரா என்ன சொல்லுவாங்கன்னா, பாமெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கிளமிடோமோனாஸ் உடைய பாமெல்லா ஸ்டேஜ் அது. இந்த பாமெல்லா ஸ்டேஜ்ல இப்போ இந்த பாமெல்லா ஸ்டேஜ்ல அந்த பேரண்ட் செல் இருக்கும்போது, தண்ணி கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைச்சிருச்சுன்னா, ஆப்லனோஸ்போரே வந்து ஃபிளாஜெல்லா டெவலப் பண்ணி, அது ஸ்விம் பண்ணி ஒரு நார்மல் இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டா மாறிடும். அதுவே வந்து தண்ணி வந்து சுத்தமா இல்ல அப்படி என்ன ஆகும்னா, ஆப்லனோஸ்போர் வந்து கொஞ்சம் திக் வால் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அது டார்க் ப்ரவுன் இல்லன்னா பிளாக் கலர்ல இருக்கும். அந்த திக் வால ஃபார்ம் பண்ணிட்டு அது ஹிப்னோஸ்போரா மாறிடும். இப்போ ஹிப்னோஸ்போர் இருக்கும்போது நார்மலா ஆச்சுன்னா அது பாத்துக்கும். அதுவே வந்து ஹிப்னோஸ்போருக்கும் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துருச்சு. ஃபேவரபிள் கண்டிஷன்னா தண்ணி கிடைக்கிறது. அந்த மாரி இதுக்கும் தண்ணி கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, இதோடைய இந்த ஹிப்னோஸ்போர் அப்படியே வெடிஞ்சு உள்ள இருக்கிற புரோட்டோபிளாசம் வந்து
அதுல அந்த புரோட்டோபிளாசம்ல ஃபிளாஜெல்லா டெவலப் ஆகும். சோ புரோட்டோபிளாசம்ல ஃபிளாஜெல்லா டெவலப் ஆச்சுன்னா என்னது, அதோட பேர் என்னது, ஜூஸ்போர். ஓகே, அது ஒரு நார்மல் கிளமிடோமோனாஸ் பிளான்ட்டா மாறும். சோ 3 பார்த்தோம். தண்ணி அவைலபிளா இருக்கும் போது ஜூஸ் போரே ஸ்விம் பண்ணி அது பாத்துக்கும். தண்ணி அவைலபிளா இருக்காத போது தண்ணி அவைலபிளா சோ அதுவே வந்து ஆப்ளனோஸ்போர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல தண்ணி அவைலபிளா இருந்தா அதுல வந்து ஃபிளாஜெல்லா வந்து அது போயிடும். அதுவே அந்த ஆப்ளனோஸ்போர்ல தண்ணி இல்லவே இல்லைன்னா ஹிப்னோஸ்போரா மாறிடும். இப்போ ஹிப்னோஸ்போருக்கு தண்ணி கிடைக்குதுன்னா அது என்ன ஆகும்னா பிரேக் ஆகி அதோடைய புரோட்டோபிளாசம் வெளியில வந்து அதுல ஃபிளாஜெல்லா வந்து அது ஜூஸ்போரா மாறிடும். ஓகே, எல்லாமே 3 ஸ்போர் குடுத்துட்டாங்க. ஜூஸ்போர், ஆப்ளனோஸ்போர், ஹிப்னோஸ்போர். இந்த 3 ஸ்போர்லயும் தண்ணி இருந்தா, தண்ணி இல்லன்னா என்ன ஆகும்னு குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சோ சிம்பிளா இதுதான். சோ எப்படி படிக்கணும்னா ஆப்ளனோஸ்போருக்கு தண்ணி இருந்தா என்ன ஆகும்? ஜூஸ்போருக்கு தண்ணி இருந்தா எப்படி ஆகும்? தண்ணி இல்லன்னா என்ன ஆகும்? ஓகே, அப்புறமா ஆப்ளனோஸ்போருக்கு எப்படி இது தண்ணி இருந்தா தண்ணி இல்லன்னா எப்படி ஆகும்? அப்புறமா ஹிப்னோஸ்போருக்கு தண்ணி இருந்தா ஃபேவரபிள், நான் ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகே, மூணுத்துக்கும் ஃபேவரபிள், நான் ஃபேவரபிள் கண்டிஷன் படிச்சாலே உங்களுக்கு வந்துரும். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். இப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் கிளமிடோமோனாஸ் வந்து பார்க்கலாம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது வந்து டிபெண்டிங் ஆன் தி ஸ்பீஷீஸ். ஓகே, அந்த என்ன பாக்டீரியா என்ன ஸ்பீஷீஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். என்ன கைண்ட் ஆஃப் பாக்டீரியா, என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ட் இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்பீஷீஸ் எப்படி இருக்குன்னா 3 திங்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஒன்னு ஐசோகேமி, ஐசோகேமி, அப்புறமா ஊகேமி. ஐசோகேமி, ஐசோகேமி, அப்புறமா ஊகேமி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா கேமீட், மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட். ஓகே, அதுவே வந்து ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல் கேமெட் என்னது, டெஸ்டிஸ், ஸ்பெர்ம், அப்புறமா ஃபீமேல் கேமெட் வந்து ஓவா, எக். ஸோ ஸ்பெர்ம் எக் வந்து எப்படி ஹியூமன்ஸ்லயும் அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட்னு ஃபார்ம் ஆகும். அது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி அதுல இருந்து ஜைகோட் வந்து அது டிவைட் ஆகி எம்ப்ரியோ மாதிரி அந்த எம்ப்ரியோ வந்து என்ன ஆகும்னா ஒரு புது பிளான்ட்டா, புது அனிமலா வந்து மாறும். ஓகே, இதுதான் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனால இதுதான். ஸோ அவங்க ஜெனட்டிக்கலா குளோனா இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சின்ன ரீகேப். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எதுல டிபெண்ட் ஆயிருக்கு, இந்த ஐசோகேமி, ஐசோகேமி, ஊகேமி. ஐசோகேமினா அந்த அந்த ஆர்கானிசம்ல 2 கேமிட்டும் ஒரே மாதிரி இருக்கும். மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் சேமா இருக்கும் பார்க்க. ஐசோகேமினா என்னது, ஐசோகேமி. வந்தாலே அதோடைய ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐசோகேமினா என்னது, கேமெட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். ஒன்னு சின்னது, ஒன்னு பெருசு, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஊகேமி. ஊகேமினா வந்து ஃபீமேல் கேமெட் மட்டும் பெருசா இருக்கும், மேல் கேமெட் சின்னதா இருக்கும். அதுவும் ஃபீமேல் கேமெட் வந்து பெருசா இருக்குல்ல, அது மூவே ஆகாது, நான் மொட்டைலா இருக்கும். ஸ்மாலா இருக்கிற அந்த ஸ்பெர்ம் இருக்குல்ல, அது வந்து மொட்டைலா இருக்கும். ஓகே, சோ ஐசோகேமினா கேமெட் சேமா இருக்கும். ஐசோகேமிக்கும் ஊகேமிக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஐசோகேமினா அதுல மேல் ஃபீமேல் ஸ்பெசிஃபைடா இல்ல, டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஊகேமில தான் அப்படியே டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஃபீமேல் மட்டும்தான், ஃபீமேல் கேமெட் தான் வந்து பெருசா இருக்கும், நான் மொட்டைலா இருக்கும். மேல் கேமெட் சின்னதா இருக்கும், மொட்டைலா இருக்கும், மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்க்கலாமா, சேம் அதே மாதிரிதான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஐசோகேமி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஐசோகேமி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊகேமி. எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்டா பாத்துரலாம். சோ என்ன நம்ம படிச்சிருக்கோம், கிளமிடோமோனாஸ் செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணோம். எது மூலமா, 3 ஐசோகேமி, ஐசோகேமி, ஊகேமி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பீஷீஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐசோகேமில பார்க்கலாம். சோ 2 ஸ்பீஷீஸ்ல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஐசோகேமி நடக்கும். என்ன அந்த 2 ஸ்பீஷீஸ்னா கிளமிடோமோனாஸ் எகமெட்டோஸ், அப்புறமா வந்து கிளமிடோமோனாஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் கிளமிடோமோனாஸ் தான். சோ கிளமிடோமோனாஸ் ஒரு குரூப் மாதிரி, அதுல இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி மேம்மல்ஸ் அந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஹோமோசாப்பியன் சொல்லுவாங்க ஹியூமன்ஸ்க்கு. ஹோமோ எரெக்டஸ் ஒரு கைண்ட் ஆஃப் மங்கி ஸ்டேஜுக்கு.
ஓகே. ஹோமோ நியண்டர்தல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி டிஃபரெண்ட் கேட் ஃபேமிலி கிளாமிடோமோனாஸ் ஃபேமிலில இவங்கலாம் மெம்பர்ஸ். ஓகே. சொல்லுவாங்கல்ல சர்நேம் இருக்கும்ல அந்த மாரி தான். ஸோ ரவி சர்மா, அ ரதி சர்மா அப்படின்னு. ஸோ அவங்களுடைய அந்த ரவி, ரதி அதெல்லாம் வந்து இந்த ஷர்மா இருக்குல்ல அதான் கிளமிடோமோனாஸ். இந்த இதுல டிஃபரெண்ட் மெம்பர் வராங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த எகமெட்டோஸ் அப்புறமா எஹெரன்புர்கி. ஓகே. ஸோ ஐசோகேமி வந்து 2 ஸ்பீஷீஸ் வந்து காமிக்கும். இது வந்து ஜீனஸ் நேம் தான் கிளமிடோமோனாஸ். ஸ்பீஷீஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல முன்னாடி இருக்கிற ஏர்லியர் லெசன்லயே இத நம்ம பார்த்துட்டோம். கிளமிடோமோனாஸ் வந்து ஜீனஸ் நேமு. இதுல வந்து இந்த ஸ்பீஷீஸ் நேம் வந்து இங்க டிஃபரெண்டா குடுத்துருக்காங்க. 1 மினிட். ஓகே. ம். ஸோ கிளமிடோமோனாஸ் எகமெட்டோஸ் அப்புறமா கிளமிடோமோனாஸ் எஹெரன்பெர்கி. ஓகே. இது பிஇ வரும். இங்க யூ குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ அது நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே. எஸ். சொன்னது பெர்கி இது. மிஸ்டேக்ஸ் ஏதாவது வேணும்னா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே. 2 ஸ்பீஷீஸ் கிளமிடோமோனாஸ் எகமெட்டோஸ், கிளமிடோமோனாஸ் எஹெரன்பெர்கி. ஸோ இதுல நம்ம ஐசோகேமி உங்களுக்கு தெரியும். மேல் கேமெட்டோ, ஃபீமேல் கேமெட்டோ 2மே சேமா இருக்கும். ஓகே. மார்ஃபாலாஜிக்கலி பார்க்கும்போது அது வந்து சேமா தான் இருக்கும். ஆனா அதோட ஃபங்ஷன் சேமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இல்ல. கரெக்ட் தானே. மேல் கேமெட் வேற ஃபங்ஷன் பண்ணும். ஃபீமேல் கேமெட் வேற ஃபங்ஷன் பண்ணும். பார்க்கறதுக்கு மட்டும் ஒரே மாதிரி இருப்பாங்க. மார்ஃபாலாஜிக்கலி சேமா இருப்பாங்க. பட் பிசியோலாஜிக்கலி ஃபங்ஷனிங்ல அவங்க டிஃபரெண்டா இருப்பாங்க. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆஸ் யூஷுவல். பேரண்ட் செல் வந்து ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணும். ஓகே. நான் முட்டையில மாறிடும். சேம் பாயிண்ட் எல்லாத்துக்கும். செக்ஷுவலுக்கும் இருக்கட்டும், செக்ஷுவலுக்கும் இருக்கட்டும். அப்புறமா புரோட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகும். எத்தனையா இந்த புரோட்டோபிளாசம் எவ்வளோ டிவைட் ஆகும்னா 32ல இருந்து 64 வரைக்கும் டிவைட் ஆகும். எல்லாமே சேம் சைஸ் தான் இருக்கும். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ புரோட்டோபிளாசம் எப்படி டிவைட் ஆகும்? அந்த பேரண்ட் செல்லுடைய புரோட்டோபிளாசம் வந்து 32ல இருந்து 64 கேமெட்ஸா டிவைட் ஆகும். அங்க ஸ்போர், இங்க கேமெட் அவ்வளவுதான். கேமெட்ஸ்க்கு வந்து ஃபிளாஜெல்லா கிடைச்சிரும். தண்ணியில போயிடுவாங்க. கேமெட்ஸ்க்கு ஃபிளாஜெல்லா கிடைச்சிட்டு அவங்க தண்ணியில போயிடுவாங்க. இப்போ கேமெட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ டிஃபரெண்ட் பேரண்ட்ல இருந்து வந்த கேமீட்ஸ் என்ன ஆகும்னா, இப்ப தண்ணீல போகும்போது நெறைய கேமீட்ஸ் அதுல போகும். கரெக்ட்டா? சில கேமீட் வந்து வேற பேரண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். வேற கிளமிடோமோனாஸ்ல இருந்து வந்திருக்கலாம். சில கேமீட் வேற டிஃபரெண்ட் கிளமிடோமோனாஸ்ல இருந்து டிஃபரெண்ட் கேமீட்ஸ் வந்திருக்கலாம். ஓகே. அந்த தண்ணீல. சோ அந்த மாரி டிஃபரெண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து வந்த கேமீட் என்ன ஆகும்னா, ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆயி என்ன ஆகும்னா, குவாட்ரி ஃபிளாஜெல்லேட் ஜைகோட்டா மாறும். குவாட்ரி ஃபிளாஜெல்லேட் ஜைகோட்டா மாறும். குவாட்ரி ஃபிளாஜெல்லேட்னா இங்கேருந்து 2 கேமீட், இங்கேருந்து 2 கேமீட். டோட்டலா ஓகே. ஒரு கேமீட் தான். ஆனா ஒரு கேமீட்ல 2 ஃபிளாஜெல்லா இருக்கும்ல. சோ 4 ஃபிளாஜெல்லா. மேல், ஃபீமேல் இங்க 2 ஃபிளாஜெல்லா, இங்க 2 ஃபிளாஜெல்லா. சோ 1, 2, 3, 4 4 ஃபிளாஜெல்லா குவாட்ரி சொல்லுவாங்க. சோ குவாட்ரி ஃபிளாஜெல்லேட்டட் ஜைகோட்டா மாறும். இப்போ ஜைகோட்டா மாறி இருக்குன்னா, ஓகே. சோ இந்த ஜைகோட் வந்து அந்த உள்ள அந்த கேமீட் மேல் கேமீட்ல இருக்கட்டும், ஃபீமேல் கேமீட்ல அதோடைய கான்டென்ட்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. சோ ஃபியூஸ் ஆயி அந்த ஜைகோட்டா மாறி இருக்கு. கரெக்ட்டா? அதுல வந்து 4 ஃபிளாஜெல்லா இருக்கும். டிப்ளாய்டா இருக்கும். ஓகே. 2 செட் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபேவரபிள் கண்டிஷன்ல என்ன ஆகும்னா, நியூக்ளியஸ் வந்து மியாசிஸ் கண்டிப்பா செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் நீங்க அந்த வேர்ட் கேட்ட உடனே மியாசிஸ் நல்லா ஞாபகம் வரும்.
ஓகே. ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன்ல வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து மியாசிஸ் வந்து இந்த ஜைகோட்ல ஃபுல்லா டிவைட் ஆரம்பிக்கும். ஓகே. ஜைகோட் ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு செல் தான். ஒரு செல்ல இருந்து ஒரு புது பிளான்ட் ஃபார்ம் ஆகுமா? இல்ல. அந்த ஜைகோட் வந்து மல்டிபிள் டிவிஷன் பண்ணி அது எம்ப்ரியோவா மாறணும். ஓகே. ஸோ இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது, அந்த ஜைகோட்டுடைய நியூக்ளியஸ் வந்து மியாசிஸ் வந்து பண்ணி 4 ஹேப்ளாய்டு ஜூஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டிப்ளாய்டு ஜைகோட்ல இருந்து 4 ஹேப்ளாய்டு ஜூஸ்போர். இப்ப என்ன ஆகும்? இந்த ஜூஸ்போர் புது கிளமிடோமோனாஸா மாறிடும். ஒரு ஜூஸ்போர். ஸோ 4னா 4 கிளமிடோமோனாஸா ஃபார்ம் ஆயிடும். ஓகே. இதுதான் வந்து ஐசோகேமியோடைய செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். நான் என்ன சொன்னேன்? பேரண்ட் செல் ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணும். நான் மொட்டைலா மாறிடும். புரோட்டோபிளாசம் டிவைட் ஆகும். 32ல இருந்து 64 சிமிலர் கேமீட்ஸா. இந்த கேமீட்ஸ்க்கு ஃபிளாஜெல்லா கிடைச்ச உடனே தண்ணீல போயிடும். போன உடனே வந்து டிஃபரண்ட் பேரண்டோடது பார்த்த உடனே இது ஃபியூஸ் ஆயிடும் அது கூட போய். ஃபியூஸ் ஆன உடனே இது குவாட்ரி ஃபிளாஜெலேட்டட் ஜைகோட்டா மாறிடும். ஸோ ஒரு கேமீட்க்கு 2 ஃபிளாஜெல்லா. அப்பனா 2 கேமீட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா 4 ஃபிளாஜெல்லால. அதனால குவாட்ரி ஃபிளாஜெலேட்டட் ஜைகோட்டா மாறும். இப்போ இந்த டிப்ளாய்டு ஜைகோட் வந்து ஒரு திக் வால் ஃபார்ம் சொல்ல மறந்துட்டேன்ல. ஜைகோட் வந்து திக் வால் ஃபார்ம் ஆயி என்ன ஆகும்னா, ஜைகோஸ்போரா மாறும். ஓகே. அதான் மெயின் ஸ்டெப் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஜைகோட் வந்து ஒரு திக் வால் ஃபார்ம் ஆயி ஜைகோஸ்போரா மாறும். ஜைகோட் வந்து செல்லு. அந்த செல்ல வந்து ஒரு திக் வால் ஃபார்ம் ஆயி ஜைகோஸ்போரா மாறிடுச்சு ஸ்போர். இப்போ இது டார்க் ப்ரவுன்ல இருந்து பிளாக் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்போர் பார்த்தீங்கன்னா, இப்போ மியாசிஸ் போயிட்டு அது 4 ஹேப்ளாய்டு ஜூஸ்போரா மாறும். இப்போ இந்த ஒரு ஜூஸ்போர்ல இருந்து என்ன ஆகும்னா, ஒரு கிளமிடோமோனாஸ் வரும். ஜைகோஸ்போர் அந்த ஸ்டெப் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேவரபிள் கண்டிஷனா தண்ணி, அப்புறமா சாப்பாடு, ஹீட் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். அதான் ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகே. ஸோ ஜைகோஸ்போர் என்னவா மாறும்? ஜூஸ்போரா மாறிடும். ஓகே. ஸோ இப்ப படிக்கலாமா? நம்ம என்னென்ன மார்க் பண்ணலாமா? என்னென்ன படிச்சோம்ன்னு? ஸோ எப்பவுமே வந்து நான் ஏதாவது ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா, அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட்டு. அப்பதான் வந்து புக் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா, புக்கு கூட உங்களுக்கு ஈஸியா ரீட் பண்ண வந்துரும். ஸோ அந்த கான்டென்ட் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன்னா, புக் ரீட் பண்ணும்போது யூ ஒன்ட் ஃபைண்ட் எனி டிஃபிகல்டி. இதுதான் நம்ம படிச்சது தான் அந்த புக்லயே இருக்கு. நம்ம படிக்கிறது புக் பத்தி தான். ஸோ அதுல நான் ஆல்ரெடி இதோட என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கு இந்த டாபிக்ல சொல்லிட்டேன்னா, புக் ரீட் பண்ணும்போது ஈஸி ஆயிடும். ஓகே. ஸோ நான் இந்த மெத்தட வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்றேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி. ஸோ படிக்கலாமா? எஸ். ஆ. ஸோ ஐசோகேமினா என்னது? 2 கேமெட்டும் சேமா இருக்கும். ஸோ கிளெமிடோமோனாஸ் இது எதுல நடக்கும்னா, இந்த ஐசோகேமியால செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் எதுல நடக்கும்னா, கிளெமிடோமோனாஸ் எகமெட்டோஸ், கிளெமிடோமோனாஸ் எஹெரன்பெர்கி. ஓகே. இதுல மேல், ஃபீமேல் செல் வந்து எப்படி இருக்கும்னா, நான் மொட்டைலா இந்த பாயிண்ட் படிக்காதீங்க. அதுக்கு ஃபிளாஜெல்லா போயிடுச்சுன்னா நான் மொட்டைலா இருக்கும். ஆனா இங்க ஃபிளாஜெல்லாலாம் இருக்கும் தான். ஓகே. ஸோ இத பத்தி நீங்க இது பண்ணாதீங்க. ஸோ இந்த புரோட்டோபிளாசம் பேரண்ட் செல்லோடைய ஃபிளாஜெல்லா லூஸ் ஆயிடும். பேரண்ட் செல்லோடைய ஃபிளாஜெல்லா லூஸ் ஆயிடும் ஆக்சுவலி. ஓகே. ஸோ மேல், ஃபீமேல் செல் இல்ல. பேரண்ட் செல்லோடைய ஃபிளாஜெல்லா போயிடும். போன உடனே என்ன ஆகும்னா, புரோட்டோபிளாசம் வந்து அதோடைய உள்ள இருக்கிற அந்த புரோட்டோபிளாசம் டிவைட் ஆகும். எத்தன 32ல இருந்து 64 டாட்டர் செல்லா. ஸோ இந்த ஒரு டாட்டர் செல் என்ன ஆகும்னா, ஃபிளாஜெல்லா டெவலப் பண்ணி தண்ணில ரிலீஸ் ஆயிடும். அந்த பேரண்ட் செல் அப்படியே ரப்சர் ஆனோனே இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாமே வெளில வந்துரும். ஓகே. இதெல்லாம் ஒரு கேமீட். ஸோ இந்த கேமீட் வந்து பார்க்க சேமா தான் இருக்கும். ஆனா வந்து டிஃபரெண்ட்டா வந்து இது பிசியோலாஜிக்கல் ஃபங்ஷன்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்போ கேமீட் தண்ணில ரிலீஸ் ஆயிடுச்சுல, இதுல வந்து டிஃபரெண்ட் பேரண்ட்ல இருந்து வந்த கேமீட் கூட அது ஃபியூஸ் ஆயிடும். ஓகே. ஃபியூஸா என்னவா மாறும்? குவாட்ரி ஃபிளாஜெல்லேட் ஜைகோட்டா மாறும். இப்போ இந்த 2 கன்டென்ட்டும் இந்த 2 கேமெட்டோட கன்டென்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கிற எல்லா திங்ஸும் ஃபியூஸ் ஆனோனே, இந்த ஜைகோட் வந்து கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகே. ஜைகோட் எப்படி இருக்கும்? டிப்ளாய்டா இருக்கும். எல்லாமே 2 இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து டிப்ளாய்டு ஸ்டேஜ். கிளெமிடோமோனாஸோட டிப்ளாய்டு ஸ்டேஜ் தான் ஜைகோட். ஸோ இப்போ ஜைகோட் என்ன ஆகும்னா, அதுக்கு சுத்தி ஒரு திக் வால் ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே. திக் வால் ஃபார்ம் பண்ணி ஜைகோஸ்போரா மாறும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஜைகோட் வந்து ஒரு திக் வால் வந்து ஃபார்ம் ஆயிட்டு என்ன ஆகும்னா, ஜைகோஸ்போரா மாறும்.
ப்ரௌன்ல இருந்து பிளாக் கலர்ல இருக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆன உடனே டெம்பரேச்சர், ஃபுட், வாட்டர் இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆனோனே என்ன ஆகும்னா, இந்த டிப்ளாய்டு ஸ்டேட்ல இருந்து அந்த ஜைகோஸ்போர் வந்துரும். ஜைகோஸ்போர் என்னவா மாறும்? மி ஜைகோஸ்போர் வந்து டிவைட் மியோசிஸ் பண்ணி என்ன ஆகும்னா 4 ஹேப்ளாய்டு ஜூஸ்போரா மாறும். இப்போ இந்த ஒரு ஜூஸ்போர் என்னவா மாறும்? இது வந்து ஒரு நியூ அடல்ட்டா மாறும். நியூ அடல்ட் கிளமிடோமோனாஸ் பிளான்ட்டா மாறும். ஓகே. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஒன் ஆன்ஐசோகேமில எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்ஐசோகேமி. ஆன்ஐசோகேமி. ஸோ ஆன்ஐசோகேமினா என்னது? கேமீட்ஸ் வந்து சிமிலரா இருக்காது. டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ஆன்ஐசோகேமினா என்னது? கேமீட்ஸ் வந்து தே லுக் டிஃப்ரெண்ட் இன் சைஸ். சைஸ்ல அவங்க டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க பார்க்க. ஸோ இதுல வந்து எந்த ஸ்பீஷீஸ்ல நடக்குதுன்னா இது கிளமிடோமோனாஸ் ப்ரௌனி. ஓகே. கிளமிடோமோனாஸ் ப்ரௌனில வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஆன்ஐசோகேமி நடக்குது. எஸ் ஆஸ் யூசுவல் பண்ற மாரி தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டெப்ஸ் என்னதுன்னா, அதான் போத் மேல் அண்ட் ஃபீமேல் செல் லூஸ் ஃபிளாஜெல்லா அண்ட் பிகம் நான் மொட்டைல். அப்படின்னா மொத்த பேரண்ட்டும் நான் மொட்டைலா மாறிடும் ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணி. ஓகே. இங்க மேல் அண்ட் ஃபீமேல் செல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாத்துலயும் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த மாதிரியே படிச்சுக்கோங்க. ஸோ மேலும் இருக்கட்டும் ஃபீமேல் செல் இருக்கட்டும் டோட்டலா அந்த பேரண்ட் செல் வந்து ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணிடும். ஃபிளாஜெல்லா லூஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அதனால மூவ் பண்ணவே முடியாது. நான் மொட்டைலா மாறிடும். இப்போ இந்த மேல் செல் என்ன ஆகும்னா 32ல இருந்து 64 ஸ்மால் மொட்டைல் கேமீட்டா மாறும். மேல் செல்ல இருந்து மேல் கேமீட்டா மாறும். ஓகே. 32ல இருந்து எத்தனை? 64 ஸ்மால் மொட்டைல் கேமீட்டா மாறும். இப்போ ஃபீமேல் செல் என்னவா மாறும்னா 8ல இருந்து 16 லார்ஜ் மொட்டைல் கேமீட்டா மாறும். ஸோ மொட்டைலா மூவ் பண்ற கேமீட்டா மாறும். ஸோ மேல் செல் வந்து 32ல இருந்து 64 சின்னதா இருக்கும். மொட்டைலா இருக்கும். ஃபீமேல் செல் வந்து 8ல இருந்து 16 பெருசு பெருசா இருக்கும். ஓகே. இதுவும் மொட்டைலா தான் இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா கேமெட் வந்து ரிலீஸ் ஆயிடும் தண்ணில. இப்போ இது பெருசா லார்ஜ் ஃபீமேல் கேமெட் இருக்குல்ல, அது வந்து ஃபிளாஜெல்லாவ லூஸ் பண்ணிடும். இது நான் மொட்டைலா மாறிடும். இந்த ஸ்மால் மொட்டைல் மேல் கேமெட் இருக்குல்ல, இது வந்து அந்த லார்ஜ் ஃபீமேல் கேமெட் கூட போய் ஃபியூஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகும்னா, லார்ஜ் ஃபீமேல் கேமெட் வந்து அதுக்கு ஃபிளாஜெல்லா அப்படியே போயிடும். ஓகே. இந்த ஸ்மால் மொட்டைல் மேல் இது மட்டும் மொட்டைலா தான் இருக்கும். மேல் மட்டும். அந்த மேல் வந்து என்ன ஆகும்னா, அப்படியே வந்து 1 மினிட். அந்த மேல் வந்து இந்த இது கூட ஃபியூஸ் ஆயிடும். ஃபீமேல் கூட. ஃபியூஷன் ஆயிடுச்சா என்ன ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அது திக் வால் ஃபார்ம் ஆயி ஜைகோஸ்போர். ஜைகோஸ்போர் ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது மியாசிஸ் வந்து பண்ணும். மியாசிஸ் பண்ணி அது ஸ்போரா மாறிடும். புரிஞ்சுச்சா? சோ மேல், ஃபீமேல் செல் 2மே ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணிடும். மேல் செல்ல 32 வந்து 32ல இருந்து 64 ஸ்மால் மொட்டைல் மேல் கேமிட்டா மாறும். ஃபீமேல் செல்ல இருந்து 8ல இருந்து 16 லார்ஜ் மொட்டைல் கேமிட்டா மாறும். ஃபர்ஸ்ட்ல அது மொட்டைலா தான் இருக்கும். தண்ணீல ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகும்னா, ஃபீமேலுக்கு அந்த ஃபிளாஜெல்லா லூஸ் ஆயிடும். ஓகே. அது நான் மொட்டைலா மாறிடும். ஒரே இடத்துல நின்னுடும். அதுவே மேல் வந்து அது மொட்டைலா தான் இருக்கும். அது வந்து இந்த லார்ஜ் ஃபீமேல் கேமெட் கூட ஃபியூஸ் ஆயிடும். ஃபியூஸ் ஆயி என்ன ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது அது திக் வால் ஃபார்ம் ஆயி அந்த திக் வால் பிளாக் கலந்து டார்க் ப்ரவுன்ல இருந்து பிளாக் கலர்ல இருக்கும். அது ஜைகோஸ்போர் சொல்லுவாங்க. சோ இந்த ஜைகோஸ்போருக்கு வந்து எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குதோ மியாசிஸ் பண்ணி 4 ஹேப்ளாய்டு ஜூஸ்போரா மாறும். இப்போ இது இந்த ஒரு ஹேப்ளாய்டு ஒரு ஒரு ஜூஸ்போர் என்னவா மாறும்? ஒரு கிளமிடோமோனாஸ் பிளான்ட்டா மாறும். ஓகே. சேம். ஆனா கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்ட். ஓகே. So male and female cell lose flagella and become non-motile. ஃபர்ஸ்ட்ல நான் மொட்டைல் ஆயிடும். அதுக்கப்புறம் மொட்டைல் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து ஃபீமேல் மட்டும் நான் மொட்டைலா மாறிடும். ஸோ மேல் செல் வந்து டிவைட் ஆகி என்ன ஆகும்னா 32ல இருந்து 64 ஃபிளாஜெல்லா பை
பை ஃபிளாஜெல்லா வந்து மொட்டைலா மாறிடும். பை ஃபிளாஜெல்லா ஒரு மொட்டைல் கேமீட்னா அதுல 2 ஃபிளாஜெல்லா இருக்கும் கண்டிப்பா. ஓகே. சோ இன் ஃபீமேல் செல் என்ன ஆகும்னா இந்த புரோட்டோபிளஸ் டிவைட் அதுவும் மொட்டைலா தான் மாறும். 8ல இருந்து 16 பை ஃபிளாஜெல்லேட் கேமீட். பை ஃபிளாஜெல்லேட்டா 2 ஃபிளாஜெல்லா இருக்கு. 2 ஃபிளாஜெல்லா இருக்குன்னா அது கண்டிப்பா என்ன இருக்கும்? மொட்டைல் தான் இருக்கும். சோ இந்த மேல் இருக்கட்டும், ஃபீமேல் கேமெட் இருக்குது. இது 2மே தண்ணில ரிலீஸ் ஆயிடும். ஆன உடனே என்ன ஆகும்னா, இந்த லார்ஜ் ஃபீமேல் கேமெட் இருக்குல்ல, அது ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணி நான் மொட்டைலா மாறிடும். அதுவே வந்து ஸ்மாலர் ஒன் இருக்குல்ல, அது வந்து மொட்டைலா தான் இருக்கும். இது 2மே ஃபியூஸ் ஆயி ஃபெர்டிலைசேஷன். ஃபியூஸ் ஆறத ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஃபியூஸ் ஆன உடனே ஃபிளாஜெல்லாலாம் போயிட்டு இது என்னவா மாறிடும்னா, ஜைகோட்டா மாறிடும். ஃபிளாஜெல்லாலாம் லாஸ் ஆயிடும். ஓகே. ஜைகோட். அதுல வந்து ஜைகோட்ல ஃபிளாஜெல்லா இருந்துச்சு. இதுல இல்ல. சோ இந்த ஜைகோட் வந்து திக் வால் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல திக் வாலா ஃபார்ம் ஆயி ஜைகோஸ்போரா மாறும். இந்த ஜைகோஸ்போருக்கு எப்படி ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆயிடுச்சோ அப்போ என்ன ஆகும்னா இது ஜூஸ்போரா மாறிடும். மியாசிஸ் பண்ணி இந்த ஜூஸ்போர் என்ன ஆகும்? கிளமிடோமோனாஸ் பிளான்ட்டா மாறிடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊகேமி பார்க்கலாம். ஊகேமில எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு. சேம் சேம் டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எல்லாத்துக்கும். பிஃபோர் த டாபிக் ஐ வுட் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். Okay, and then we would proceed with reading the text. So already வந்து படிச்சிட்டோம்னா அதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊகேமி. ஊகேமினா என்னது? ஃபீமேல் கேமிட் எக் வந்து லார்ஜா இருக்கும், நான் மொட்டைலா இருக்கும், பெருசா இருக்கும், மூவ் பண்ண முடியாது. மேல் கேமிட் சின்னதா இருக்கும், மூவ் பண்ண முடியும், மொட்டைலா இருக்கும். அதான் ஊகேமி. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது எந்த ஸ்பீஷீஸ்ல நடக்கும்னா கிளெமிடோமோனாஸ் காக்கிஃபெரா, அப்புறமா கிளெமிடோமோனாஸ் ஊகேனம், கிளெமிடோமோனாஸ் காக்கிஃபெரா, கிளெமிடோமோனாஸ் ஊகேனம். ஸோ ஊகேனம்ல ஊகேமி நடக்குது. அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுலயும் ஸ்டெப் அதேதான். இந்த போத் மேல் அண்ட் ஃபீமேல் செல் ஃபிளாஜெல்லா லூஸ் ஆயிடும். மேல் செல் வந்து 32ல இருந்து 64 பை ஃபிளாஜெல்லேட்டட் ஸ்பெர்ம் மாதிரி கேமிட் ஃபார்ம் ஆகும். ஃபீமேல் என்ன ஆகும்னா இதுவும் ஒரு பெரிய லார்ஜ் எக்கா ஃபார்ம் ஆகும். ஒரே ஒரு எக் தான். அப்படியே வந்து ஹியூமன்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பார்க்க. ஸோ மேல் செல் வந்து 32ல இருந்து 64 மேல் கேமீட்டா மாறும். அந்த மேல் கேமிட் எப்படி இருக்கும்னா ஸ்பெர்ம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்க. அதுவே ஃபீமேல் என்ன ஆகும்னா ஃபீமேல் கேமிட் என்ன ஆகும்னா ஃபீமேல் செல் என்னவா மாறும்னா ஒரு பெரிய எக்கா மாறிடும். ஒன் லார்ஜ் எக். இப்போ இந்த மேல் கேமிட் என்ன ஆகும்னா தண்ணியில வந்து ஸ்விம் பண்ணி ஃபீமேல் கேமிட் கிட்ட போயிடும். போயிட்டு என்ன ஆகும்? அது ஃபியூஸ் ஆயிடும். ஓகே. நிறைய கேமிட் வந்து அதுக்குள்ள போகும். நிறைய மேல் கேமிட் போகும். ஆனா அந்த ஒரே ஒரு மேல் கேமிட் தான் ஃபியூஸ் ஆகுமே. எப்படி நிறைய ஒரு எக்குல நிறைய ஸ்பெர்ம் போகும். அதுல ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் தான் அந்த எக்குள்ள கரெக்டா போய் அது ஃபெர்டிலைஸ் ஆயிடும். ஓகே. அதே மாதிரிதான் இங்க. ஸோ எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆன உடனே என்ன ஆகும்னா மத்த மத்த கேமிட்ஸ்ல ஒரு 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 32 கேமிட் வந்து அதுல அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் அந்த எக் ஒரே ஒரு எக் கூட. அதுல ஒரே ஒரு மேல் கேமிட் மட்டும் தான் உள்ள போய் அது ஃபெர்டிலைஸ் ஆகும். மத்தது எல்லாமே வந்து அப்படியே என்ன ஆகும்? டீஜெனரேட்டட் அப்படியே கீழே விழுது. ஓகே. அது வந்து நியூட்ரிஷன் கொடுக்கும் அதுக்கு. இப்ப என்ன ஆகும்னா ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஜைகோட் வந்து திக் வால் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஜைகோஸ்போரா மாறிடுச்சு. அதுவே வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது சைகோஸ்போர் வந்து மியாசிஸ் பண்ணி 4 ஹாப்ளாய்டு ஜூஸ்போரா மாறும். லாஸ்ட் 3 to 4 பாயிண்ட் சேம் தான். ஜைகோட்டுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும். சோ இந்த ஜூஸ்போர் என்ன வரும்? ஒரு புது இண்டிவிஜுவலா மாறும். ஓகே. பார்க்கலாமா? டெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? சோ ஊகேமி வந்து ஊகேமினா டிஃப்ரெண்ட் கேமீட். ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ். அதுல ஃபீமேல் பெருசா இருக்கும், மேல் சின்னதா இருக்கும். கிளெமிடோமோனாஸ் அப்புறமா கிளெமிடோமோனாஸ் காக்கிஃபெரா, கிளெமிடோமோனாஸ் ஊகேனம். இதுல வந்து இந்த ஊகேமியல் ஆல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். மேல் ஃபீமேல் செல் ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணிடும், நான் மொட்டைலா மாறிடும். அப்புறமா வந்து இந்த ஃபீமேல் செல் ஒரே ஒரு பெரிய ஃபீமேல் கேமீட் எக்கா மாறிடும். அதுவே வந்து மேல் செல் பாத்தீங்கன்னா அது டிவைட் ஆகி 32ல இருந்து 64 ஸ்பெர்ம் மாதிரி இருக்கிற ஃபிளாஜெல்லா இருக்கிற கேமீட்டா மாறும்.
ஸோ இந்த மேல் கேமெட் என்னவா இப்போ தண்ணியில ரிலீஸ் ஆனோடனே ஸ்விம் பண்ணி ஃபீமேல் கேமெட் கிட்ட போகும், அந்த எக்கு கிட்ட. இந்த நிறைய மேல் கேமெட் வந்து எக்கு கிட்ட போகும். ஆனா இதுல ஒரே ஒரு மேல் கேமெட் தான் வந்து அதுல ஃபர்டிலைஸ் ஆகும் போய். ஓகே, மத்த கேமெட்லாம் ஒட்டிட்டு இருக்கோம்ல மேல் கேமெட், அது டீஜெனரேட் ஆகி நியூட்ரிஷன் கொடுக்குறோம் அந்த யங் ஜைகோட்க்கு. இப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல வந்து ஸோ எக்கும் கேமீட்டோ மேல் கேமீட்டோ வந்து ஃபியூஸ் ஆனா ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஜைகோட் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது ஒரு திக் வால், ஒரு பிக்மெண்டட் கலர்டு வால், டார்க் ப்ரௌன்ல இருந்து பிளாக் வரைக்கும். ஸோ இந்த கலர்டு வால் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இது ஜைகோஸ்போர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆகும்போது தண்ணி, வாட்டர், டெம்பரேச்சர், அப்புறமா லைட் வந்துலாம் கொஞ்சம் அதுக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஜைகோட் வந்து இந்த ஜைகோஸ்போர் ஆக்சுவலி ஜைகோஸ்போர் வந்து மியாசிஸ் இது பண்ணி டிவைட் என்ன ஆகும்னா 4 ஹாப்ளாய்டு பை ஃபிளாஜெல்லேட் ஜூஸ்போரா மாறும். இப்போ இந்த ஜூஸ்போர் என்ன ஆகும்னா ஒரு இண்டிபெண்ட், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜூஸ்போர்ல ஃபிளாஜெல்லா இருக்கதான் செய்யும். கரெக்டா? ஸோ இது ஜூஸ்போர் வந்து ஒரு புது கிளெமிடோமோனாஸ் பிளான்ட்டா மாறும். ஸோ இங்க டயக்ராம் வந்து ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மெச்சூர் செல், 4 டாட்டர் செல். எஸ், நான் சொன்னல ஒரு பேரண்ட் செல்ல எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த புரோட்டோபிளாசம் எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது பேரண்ட் செல். எங்க டெக்ஸ்ட் எங்க? பேரண்ட் செல். இதுல என்ன ஆகும்? புரோட்டோபிளாசம் டிவைட் ஆகும். படிச்சோம்ல 32ல இருந்து 64. இது டிவைட் ஆகுதுல அந்த புரோட்டோபிளாசம், அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்போர்ஸ். ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பத்தி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? A1. இது ஏ. ஏ என்னது? ஏ வந்து ஒரு மெச்சூர் செல். இதுதான் ஏ. ஸோ இது வந்து ஒரு ஐயோ இது வந்து ஒரு மெச்சூர் செல். இந்த மெச்சூர் செல்ல இருந்து ஜூஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஜூஸ்போர் என்ன ஆகும்? பேரண்ட் செல்ல இருந்து பிரிஞ்சு உடைஞ்சு என்னவா மாறும்னா பாமெல்லா ஸ்டேஜ். இதுதான் பாமெல்லா ஸ்டேஜ் பாருங்க. சரி, இதுதான் பேரண்ட்ஸ். இங்க கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருக்கு. ஓகே, இது பாமெல்லா ஸ்டேஜ். ஓ, கலர் மாத்துறேன், உங்களுக்கு தெரியாதுல கண்ணுக்கு. இது வந்து பாமெல்லா ஸ்டேஜ். மேபி டயக்ராம் கொடுத்து இது என்ன ஸ்டேஜ், இல்லனா இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, சோ பேரண்ட் செல்ல ஏ, பி வந்து அதுல டிவைட் ஆகி டாட்டர் செல்லா மாறுது. சி வந்து என்னதுன்னா அந்த ஜூஸ்போர் வந்து எஸ்கேப் ஆகுது கொடுத்துருக்காங்க. ஓகே, டி வந்து டி எங்க இருக்கு? டி இதுதான் பாமெல்லா ஸ்டேஜ். ஓகே, அப்புறமா பாமெல்லா ஸ்டேஜ் உள்ள ஃபுல்லா கேமீட் இருக்கு. அப்புறமா இ வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் கேமெட் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் ஃப்ரீ ஸ்விம்மிங் கேமெட். அப்புறமா இது எப்படி ஃபியூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபியூஸே ஒரு பெரிய ஜைகோட்டா மாறும். இந்த ஜைகோட்ல பாருங்க எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். ஸோ இது 1, இது 2, இது ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகுது இந்த ஸ்டேஜ்ல. இது ஒன்னு ஜைகோட்டா மாறுது. ஓகே, ஹெச்ல பாருங்க இது ஜைகோட்டா மாறுது ஃபுல்லா. இப்போ இதுல இருந்து என்ன ஆகும்? மியோசிஸ் வழியா 4, இங்க பாருங்க இந்த ஜைகோட்ல இருந்து 4 ஹாப்ளாய்டு, இந்த ஜைகோஸ்போரா மாறும். பாருங்க எப்படி திக் வால்டா மாறிடுச்சு. இப்போ இந்த ஜைகோஸ்போர் இருந்து என்ன ஆகும் சொல்லியிருக்கேன்? 4 ஜூஸ் போர ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்க எப்படி ரிலீஸ் பண்ணுதுன்னு. ஓகே, சோ இப்படிதான் வந்து நடக்கும். சோ இந்த மாதிரி ஏதாவது 2 3 கொடுத்துட்டு ABC எழுதுங்க, இல்லனா EFG எழுதுங்க, HI எழுதுங்க அப்படின்னு சொல்லி 1 மார்க், ½ மார்க் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க.
இதுல பாருங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க இங்க. 1 மினிட் இருங்க. 1 மினிட் ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இங்க வந்து இதுல வந்து ரெண்டுமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் காமனா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் வந்து பார்க்கலாம். ஓகே, எப்படின்னு. ஸோ இது ஆன் ஐசோகேமில ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆன் ஐசோகேமிக்கு நம்ம பார்த்தோம்ல எக்ஸாம்பிள். அப்புறமா வந்து ஊ கேமில கொடுத்துருக்காங்க. ஐசோகேமி ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரா தான் இருக்கும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. ஆன் ஐசோகேமில தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனாலதான் இது தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? சேம் டெக்ஸ்ட்ல இருக்கிறதுலாம் அப்படியே டயக்ராமா இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் உங்களுக்கு இது 5 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த டயக்ராம்ல ஒரு ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆன் ஐசோகேமில இருந்த ஸ்பீஷீஸ் பார்த்தோம். எந்த ஸ்பீஷீஸ் நடக்குது ஆன் ஐசோகேமி மூலமா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், கிளமிடோமோனாஸ் பிரௌனி. இல்ல என்ன ஆகும்? போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து இங்க ஃபீமேல் மேல் செல். ஸோ மேல் செல்லும் ஃபீமேல் செல்லும் ரெண்டுமே என்ன ஆகும்? ஃபிளாஜெல்லா லூஸ் பண்ணும். ஓகே, இதுல இருந்து மேல் செல்ல இருந்து 32ல இருந்து 64 என்ன கொடுக்குறாங்க? 16ல இருந்து. ஸோ ஆக்சுவலி 32ல இருந்து 64. இங்க உங்க புக்ல 16ல இருந்து 32 கொடுத்துருக்காங்க. 32ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 32 மேல் மொட்டைல் கேமிட்டா மாறும். ஃபீமேல்ல வந்து எத்தனை மாறும்? 8ல இருந்து 16. ஓகே, இது ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேலுக்கு 16. ஆன் ஐசோகேமி அப்படிதான் 8ல இருந்து 16 தான் கொடுத்துருப்பாங்க. இருங்க, டெக்ஸ்ட்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. டயக்ராம்ல இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, சோ இதுல வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல 16 to 32 கொடுத்துருக்காங்க. இல்ல 2 to 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 to 16, 32ல இருந்து 64 மேல் கேமிட். அப்புறமா 8 to 16 ஃபீமேல் கேமிட் வந்து மாறும். மைட்டோசிஸ் அது நார்மலா மைட்டோசிஸ் தான் நடக்கும். ஓகே, ரெண்டுமே வந்து மொட்டைலா தான் இருக்கும். இப்ப என்ன மாறும்? இப்ப என்ன ஆகும்? இந்த கேமிட் வந்து தண்ணில ரிலீஸ் ஆயிடுச்சு, வாட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. வாட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகும்னா இது டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் மதர் டிஃபரண்ட் பேரண்டோடைய கேமீட் கூட ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ்னா அது ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஃபியூஸ் ஆகுறது உங்களால பார்க்க முடியுதா? இங்க பாருங்க, ஒண்ணு வந்து எண்ணு, இது எண்ணு, இது எண்ணு. அப்பனா என் பிளஸ் என்னது? இங்க 2n மாறிடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூஸ் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் வரும், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபியூஸ் ஆகி இங்க வந்துருது ஜைகோட். ஓகே, இது ஜைகோட்டா மாறும். இது ஜைகோட்டா மாறும். இப்போ இந்த ஜைகோட் வந்து அந்த ஸ்டேஜ்லயே இருக்கும். ஜைகோட்ல பாருங்க, அந்த திக் வால் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இது திக் வால் ஃபார்ம் ஆயிருக்கு. திக் வால் என்னது? அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல. என்னது அந்த திக் வால் ஃபார்ம் ஆன அந்த இது பேர் என்னது? ஜைகோஸ்போர். ஓகே, ஜைகோஸ்போர். இப்போ இந்த ஜைகோஸ்போர் வந்து என்னவா மாறும்? 4 ஜூஸ்போரா மாறிடும். ஓகே, இப்படி இங்க ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க, இப்படி இப்படி ரிலீஸ் ஆகும். பார்க்க ஜைகோஸ்போர் மாதிரி இருக்கா? இது வந்து 4 ஜூஸ்போரா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இங்க இங்க பார்க்கலாம் இப்போ. என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊகேமி. ஊகேமினா 2 ஸ்பீஷீஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து கிளமிடோமோனாஸ் காக்கிஃபெரா, இன்னொன்னு வந்து கிளமிடோமோனாஸ் ஊகேனம். ஓகே, சோ இதுல என்ன ஆகும்? சேம் தான், 2 மேல் ஃபீமேல் செல்ல இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் இங்க இருந்து போட்டுட்டோமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்க எண்ட் ஆகுது. பக்கத்துலயே நான் இது பண்ணிடுறேன். எண்ட் ஸ்டேஜ். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். You don't have to search through it.
இப்போ ஈஸியா இருக்கும், சம்டைம்ஸ் நீங்க மறந்துடுவீங்களா அந்த டைம்ல. சோ நீங்க இப்ப மட்டும் படிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்க கூடாது. சோ நீங்க வந்து ஏப்ரல் வரைக்கும் படிக்கிறதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல என்ன ஆகும்? சேம் ரெண்டு ஃபிளாஜெல்லாவும் மேல் ஃபீமேல் செல் இருக்கிற ஃபிளாஜெல்லா லூஸ் ஆகும். ஃபீமேல் வந்து ஒரு பெரிய லார்ஜ் எக்கா ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க, லார்ஜ் எக், லார்ஜ் எக். ஓகே, ஒன்னே ஒண்ணுதான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஸ்டேஜ். ஸோ மேல் ஃபீமேல் செல் வந்து இல்ல, ஃபீமேல் ஒரு பெருசா மாறுது, மேல் மட்டும் 32ல இருந்து 64 மேல் கேமிட்டா ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இங்க பாருங்க டிஃபரன்ஸ் தெரியுதா மேலுக்கும் ஃபீமேலுக்கும்? இப்போ இந்த மேல் கேமெட் வந்து ஸ்விம் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் கான்டென்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் செல் ரவுண்ட் ஆக்ட். என்ன இப்படி ஆகுது? கிராஸ் நடக்காது. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கான் ஃபீமேல் செல் வந்து மேல் செல் வந்து ஃபீமேல் செல் கூட வந்து ஸ்விம் பண்ணி போய் ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்விம் பண்ணி அந்த மாதிரி இதுவாகும் போது அந்த வாலை பிரேக் பண்ணி ஃபீமேல் செல் கூட உள்ள போகணும். அதுல ஒன்னே ஒண்ணுதான் போகும், மத்தது எல்லாமே வெளில நின்னுடும். ஓகே, இப்போ ஒரு மேல் கேமெட் வந்து உள்ள போயிடுச்சு, மத்த கேமெட் அப்படியே வந்து அந்த வால் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மாறிடும். மத்த கேமெட்லாம், மத்த மேல் கேமெட்லாம் உள்ள போகாத மாதிரி மாறிடும். ஓகே, இப்போ இந்த மேல் கேமெட் உள்ள போயிடுச்சு. இப்போ அந்த எக்கு கூட ஓவம் கூட ஃபியூஸ் ஆகும். கரெக்டா? ஃபியூஸா என்னவா மாறும் இது? ஒரு ஜைகோட்டா மாறும். இப்ப நம்ம அந்த மத்த கேமிட்லாம் வந்து இதுக்கு நியூட்ரிஷன் தரும். இப்ப என்ன ஆகும்? இது சேம் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஏதாவது பாக்டீரியா ஏதோ அதுக்கு வந்து தேவையில்லாத கண்டிஷன்ல என்ன ஆகும்னா ஒரு திக்கு வாலா மாதிரி ஜைகோஸ் போற மாறும். இந்த ஜைகோஸ் போர் என்ன ஆகும்? இப்போ ஜூஸ் போற மாதிரி மியாசிஸ் மூலமா இப்போ அதே மாதிரி ஜூஸ் போர் வந்து ஒரு கிளமிடோமோனாஸா மாறும். ஓகே, இது வந்து என் ஸ்டேஜ். ஓகே, இப்போ ஸ்பைரோகைரா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம. ஸோ இதுலயும் அதே மாதிரி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஆனா அது யூனிசெல்லுலார் கிளமிடோமோனாஸ், இது மல்டி செல், அது யூனிசெல்லுலார் ஆல்கி. ஒரே ஒரு செல்ல எல்லா ஃபங்க்ஷனும் பாத்துக்கும். இங்க மல்டி செல்லுலார். ஸோ ரீப்ரொடக்ஷன் தனியா செல், அப்புறமா வந்து டைஜஷனுக்கு தனியா செல், ரெஸ்பிரேஷனுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான செல் இருக்கும். ஓகே, அதோடைய செல், அந்த செல் அதோடைய ஃபங்க்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணும். இப்போ ஸ்பைரோ கைரா பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்பைரோகைரா பாத்தீங்கன்னா இது மல்டி செல்லுலார் ஃபிலமெண்டஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. ஃபிலமெண்டஸ் கண்டிப்பா என்ன இருக்கும் அப்பனா, இதுக்கும் வந்து அந்த ஃபிளாஜெல்லா இருக்கும். ஸோ எப்படி வந்து கிளமிடோமோனாஸ்க்கு இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் ஃபிளாஜெல்லா இருக்கும். இது மல்டி செல்லுலார், எல்லாமே சேம் பட் மல்டி செல்லுலார் அவ்வளவுதான். அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஸோ ஸ்பைரோகைரா மல்டி செல்லுலார் ஆல்கே. இதுவும் என்னது? ஃப்ரீயா வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆல்கே, ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ்ல இருக்கும். இதோடைய பாடி எப்படி இருக்கும்னா வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும். அங்க பாடி வந்து பியர் ஷேப்டு இருக்கும், இங்க வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும். உங்க டயக்ராம்ல பார்க்க முடியுதா எப்படி இருக்கு? ஒரு சிங்கிள் செல் வந்து எடுத்திருக்காங்க ஸ்பைரோகைரால இருந்து. எப்படி இருக்கு? சிலிண்டர் மாதிரி இருக்கும். சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஓகே, சோ ரெண்டு எண்ட்லயும் வந்து அப்படியே ஃபியூஸ் ஆயிருக்கும். இங்க ஒரு எண்டு, இங்க ஒரு எண்டு கரெக்டா இருக்கும். அந்த ரெண்டு எண்டும் கரெக்டா ஜாயின் ஆயிருக்கும். ஓகே, இது ஒரு ஃபிலமெண்டஸ் ஆல்கே. எண்ட் டு எண்ட் வந்து இது அப்படியே வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். இது வந்து காமனா வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ்ல அப்படியே வந்து மிதந்துட்டு இருக்கும். இது வந்து இப்படியே இது வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். ஓகே, ஸ்லைம் மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து
ஃபிலமெண்டஸ் பாடி இருக்குல்ல, அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, பாடி எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய த்ரெட், ஒரு நீளமான த்ரெட் மாரி இருக்கும். உங்களால பார்க்க முடியுதா? த்ரெட் மாதிரி தானே இருக்கு. ஸோ இந்த மாரி லாங் த்ரெட் மாதிரி இருக்கும். இதுல வந்து சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ், இந்த மொத்தமா த்ரெட் மாதிரி இருக்கும் உள்ள பார்க்க. அதுக்குள்ள வந்து நெறைய சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் இருக்கும். எங்களால பார்க்க முடியுது. அப்புறமா வந்து ஒரு லாங், இப்போ வந்து ட்ரெயின்ல எப்படி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, அதே மாரி வந்து பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். ஃபிலமெண்டஸ் அப்படின்னா வந்து ஃபிளாஜெல்லா இருக்கிறது இல்ல. அது ஃபிளாஜெல்லேட்டட் சொல்லுவாங்க. ஃபிலமெண்டஸ்னா த்ரெட் மாதிரி இருக்கும். டியூப் மாரி இருக்கும். ஓகே. ஃபிலமெண்டஸ் உடைய மீனிங் தெரியுதா? த்ரெட் மாதிரி இருக்கும் ஃபிலமெண்டஸ்னா. இப்போ ஸ்பைரோகைரா வந்து ஏன் ஃபேமஸ்னா, அது வந்து ஸ்பைரலா இருக்கும் பார்க்க. அதோடைய குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, அங்க வந்து கப் ஷேப்டா இருக்கும். இங்க என்ன ஆகும்னா, அதோடைய குளோரோபிளாஸ்ட் வந்து ஸ்பைரல் ஷேப்டு இருக்கும். ஹெலிகல் ஷேப்டு இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். ஸ்பைரல் ஷேப்டு இருக்கும். ஓகே. ரிப்பன் ஷேப்டு இருக்கும். ரிப்பன் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் சொல்லுவாங்க. ஃபேமஸா ஸ்பைரல் ரிப்பன் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் சொல்லுவாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆகும். ஒண்ணுத்துல இந்த ஒரு செல்லுக்கு வந்து 1ல இருந்து 14 குளோரோபிளாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பீஷீஸ். ஸோ ஸ்பைரோகைராவுடைய வேற ஃபேமிலி மெம்பருக்கு நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கலாம். ஸ்பைரோகைராவுடைய இன்னொரு ஃபேமிலி மெம்பருக்கு கம்மியான குளோரோபிளாஸ்ட் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஒரு குளோரோபிளாஸ்ட்ல வந்து நிறைய பைரினாய்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நிறைய பைரினாய்ட்ஸ் இருக்கும். இங்க யூனிசீரியேட்டல் ஸோ யூனிசீரியேட்லி அரேஞ்ச்டு பைரினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அது புதுசா இருக்கு நம்மளுக்கு. கரெக்டா? பைரினாய்ட்ஸ் வந்து என்ன ஆகுனா ஒரு சிங்கிள் ரோல அரேஞ்சா இருக்கும். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் ரிப்பன் இருக்குல்ல, இதுல வந்து இந்த பைரினாய்ட்ஸ் வந்து சிங்கிள் ரோவா அரேஞ்சா இருக்கும். ஒரு சிங்கிள் ரோவா இப்படி அரேஞ்சா இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்காது. ஓகே. அதனால யூனிசீரியேட்லி அரேஞ்ச்டு பைரினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஒரு செல்ல வந்து ஒரு பெரிய பிக் வேக்யூல் இருக்கும். அதுல தண்ணி, அப்புறமா டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஃபில்லா இருக்கும். வேக்யூல்னா ஒரு சாக்கு மாதிரி, ஒரு கோணி பை. அதுல வந்து ஃபுல்லா ஒரு ஒரு பலூன் மாதிரி. ஸோ அதுக்குள்ள வந்து என்ன ஆகும்னா, அந்த அந்த பலூனுக்குள்ள எல்லாம் வாட்டர், ஸ்டோர் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கும். அப்புறமா கண்டிப்பா ஒரு இதுல வந்து ஒரு செல்ல நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே. சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம்குள்ள த்ரெட் மாதிரி தான் இருக்கும் இங்க. ஓகே. த்ரெட் ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரீயா ஃப்ளோட் ஆகாது சைட்டோபிளாசமும். ஓகே. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாமா? ஒரு செல்ல வந்து ஓகே, வேற கலர்ல ஹைலைட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு செல்ல வந்து டிபெண்டிங் ஆன் தி ஸ்பீஷீஸ் 1ல இருந்து 14 குளோரோபிளாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம். அந்த குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கும்? ஸ்பைரல் ரிப்பன் ஷேப்டு இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட்னாலே நம்ம பைரினாய்ட்ஸ் போன லெசன்லயும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த ஸ்டார்ச் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த பைரினாய்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா யூனிசீரியேட்டலா இருக்கும். யூனிசீரியேட்டல்லாம் என்னது? அது வந்து ஒரு சிங்கிள் ரோல அரேஞ்சா இருக்கும். கண்டிப்பா ஒரு வேக்யூல் இருக்கும். சைட்டோபிளாசம் உடைய ஸ்டாண்ட் இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கும். சைட்டோபிளாசமும் இங்க த்ரெட் மாதிரி இருக்கும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இங்க பாருங்க, செல் வால் கண்டிப்பா இருக்கும் ஒரு செல்ல. நீங்க இதை நான் அழிச்சிடுறேன். செல் வால், குளோரோபிளாஸ்ட், ஓகே, பைரினாய்டு, வக்யூல், நியூக்ளியஸ், அப்புறமா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம். ஓகே. அப்புறமா கொஞ்சோண்டு வந்து சைட்டோபிளாசம் கூட இருக்கும். லிக்விட் மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு ஸ்டாண்ட் மாதிரி மாறிடும். த்ரெட் மாதிரி மாறிடும் இல்ல. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷனால நடக்கும். ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷனால நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷனா என்னது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்ல. இது சின்ன சின்ன பீசஸா வந்து பிரேக் டவுன் ஆகி அந்த ஒரு பீஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் செல் டிவைட் என்ன ஆகும்னா அது ஒரு கம்ப்ளீட் ஸ்பைரோகைராவா ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபிலமெண்ட் பிரேக்ஸ் இன்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் grows into a complete cell, complete new organism. ஓகே. அப்புறம் ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் இதுல கொடுக்கலையா? ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷனே இல்ல, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் தான் இருக்கு. ஓகே. எஸ். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுல கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸ்கேலரி ஃபார்ம், அப்புறமா லேட்டரல் கான்ஜுகேஷன்னால நடக்கும் இது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இது வந்து போதும். ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்?
எஸ், நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம் என்னென்ன பார்த்தோன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஆப்லனோஸ்போர், ஹிப்னோஸ்போர், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் க்ளோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் கிளமிடோமோனாஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்பைரோகைரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்பைரோகைரால வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஆன்ஜியோஸ்போம்ல ஃப்ளவரிங் பிளான்ட்ல எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து லோவர் பிளான்ட்ல பார்த்தோம். இப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஹையர் பிளான்ட். ஓகே, அதான் ஃப்ளவரிங் பிளான்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா? எஸ், இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா மரியம்? ஏதாவது டவுட் இருக்கா? Yes, ma'am. இல்ல ma'am. ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் டவுட், உங்களுக்கு டவுட் இருந்தா படிக்கும் போது கூட உங்களுக்கு வந்து சடனா டவுட் வந்துருச்சு, எனக்கு வந்து இந்த டேர்ம் புரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இருந்தா யூ கேன் கான்டாக்ட் மீ இன் கூகுள் கிளாஸ் ரூம். ஓகே, ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஜூம்ல கூட கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க. ஓகே, அண்ட் தென் கிளாஸ் டைம்லயே வந்து லாஸ்டா இல்லைன்னா வந்து மிடில்ல கூட நோ ப்ராப்ளம், அந்த டைம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அப்புறமா வந்து எப்படி வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், எப்படி டெய்லி ரிவிஷன் படிக்கிறது எப்படி இருக்கு? எவ்வளோ டியூரேஷன்? சேம் தான் மேம். 1 hour அன்னைக்கு சொன்னது மேம் அதானே. ஸோ எக்ஸாம் வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்கு. யூ ஹாவ் டிசம்பர், ஜான்வரி, மேபி 3 to 4 months இருக்கு. யூ ஷுட் இன்க்ரீஸ் த டியூரேஷன். 1 hour 2 hour மாத்த ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறமா வந்து ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி தேன் குவான்டிட்டி. ஸோ நான் 1 hour படிச்சிட்டேன், இன்னைக்கு 2 hour படிச்சிட்டேன், அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றதை விட நான் இவ்வளவு இந்த டாபிக் நான் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நான் உனக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 டாபிக் நான் படிச்சு முடிச்சிட்டேன் கிளியரா அப்படின்னு, இல்ல கிளாஸ்ல இருக்க டாபிக்கை நீங்க ரிவைஸ் பண்ணுங்க, அதுவே போதும். ஸோ டெய்லி ஹோம்ஒர்க் என்னதுன்னா கிளாஸ்ல என்ன டாபிக் எடுக்கிறேனோ அதுவே நீங்க ரிவைஸ் பண்ணுங்க மறுபடியும் வீட்ல போய். அதை ரிவைஸ் பண்ணி அதை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து பண்ணுங்க, இல்ல அதை மெமரைஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, சோ ஓகே இன்னைக்கான மேம். கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.